நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களை எல்லாமே சந்திச்சு பேசியிருக்கேன். அதே நேரத்துல வந்து டெல்லியில இருக்கக்கூடிய நம்மோட லிங்க்ல இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் இங்க தமிழ்நாடுல 20+ என்டிஏ கூட்டணி தாண்டுமா அப்படிங்கிற நிலையில தான் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக 27 தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்காங்க. இந்த 27 தொகுதியில பாஜக வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவது கூட இயலாத காரியம். இதற்கான காரணமாக இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அங்க கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் மோதிய தொகுதிகள் எல்லாமே 90% தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடிவிடும். அதே போலதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கூட பல பேர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போறாங்க. அந்த எக்ஸிட் போலிங்களும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 25-30 ஒரு பிரபலமான மீடியாவை பொறுத்த வரைக்கும் 38% வரைக்கும் போட்டிருப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இதுதான் டெல்லி பாஜக மட்டத்துல பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. அப்போ தமிழகத்துல என்டிஏ கூட்டணி திமுகவை வீழ்த்த போவது கிடையாது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையிலான ஒரு தேர்தல். இந்த தேர்தல்ல டிவிகே வந்து பெரிய அளவுல ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். விஸ்வரூபம் அப்படின்னா ஆட்சி கட்டலில் அமரக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 60-70 தொகுதிகளை அசால்ட்டா அடிச்சு வெற்றி பெற்றுவாங்க. அதை கடந்து ஒரு 60-70 தொகுதிகள்ல வந்து ஒரு இழுபறியான நிலையில ஒரு நெக் மூவ்மெண்ட்ல பெரிய கடினமாக போட்டி நடக்கும். டபுள் டிஜிட் அல்லது ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கிற நிலையில தான் களத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. சோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் டெல்லியில பெரிய அளவுல போகக்கூடிய இந்த தாக்கம் பொறுத்த வரைக்கும் டெல்லி பாஜகவுல ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. டெல்லியில இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து 30+ அப்படிங்கிற சதவீதத்தை தாண்டும், 30க்கு மேல % செல்லும். விஜய் அவர்களை வந்து மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் கூட களத்துல இருக்கிறது. இதற்கான காரணம் மக்கள் மத்தியில ஏற்பட்ட மௌன புரட்சி. இந்த புரட்சியின் மூலமாக திமுகவுடைய அஸ்திவாரத்தில் விஜய் கை வைத்திருக்கிறார், அதிமுகவுடைய அஸ்திவாரத்தில் கை வைத்திருக்கிறார், காங்கிரசுடைய அஸ்திவாரத்துல கை வச்சிருக்காங்க, பாஜகவுடைய அஸ்திவாரத்துல கை வச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்துல பாரம்பரிய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி நீண்ட நெடிய காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இந்த நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ்ன்ற மாதிரி சொல்றாங்க சில மீடியாக்கள். இப்போ நீங்க டெல்லியில இருக்கீங்க. டெல்லியில இப்போ விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? இப்போ தமிழக அரசியல் களம் குறித்து தான் டெல்லியிலையும் டாக் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்து டெல்லிக்கு வர வேண்டி இருந்தது. இங்க வந்திருந்தப்பதான் என்னுடைய நண்பர்கள் பல்வேறு மீடியாக்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களை எல்லாமே சந்திச்சு பேசியிருக்கேன். அதே நேரத்துல வந்து டெல்லியில இருக்கக்கூடிய நம்மோட லிங்க்ல இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் டெல்லியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழக தேர்தல் களம் குறித்த பேச்சுக்கள் பெரிய அளவுல மீடியாக்கள்லையும் அரசியல் கட்சிகள் மட்டத்திலையும் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 மாநில தேர்தல்கள் அப்படிங்கிற நிலையில முதன்மையானதாக டெல்லியில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக பார்க்கக்கூடியது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. காரணம் என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜிக்கு எதிரான அரசியல்ல பாஜக மம்தா பானர்ஜியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அதே போலதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில டெல்லி பாஜக வேகம் எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. இது நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படியான சூழ்நிலையில தான் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு பல்வேறு டெல்லி பாஜக தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தப்பவும் சரி, அதே நேரத்துல வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையிலையும் சரி, டெல்லிக்கு கிடைத்த ரிப்போர்ட் எல்லாமே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருந்துச்சு. அதே நேரத்துல பிரைவேட் கம்பெனிகள் மூலமாக எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும்
தங்களுக்கு சாதகமான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிற நிலையில தான் இருந்தது. இதைத்தான் தமிழகத்துல கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 200+ அப்படிங்கிற லெவல்ல டெல்லி பாஜக கொடுத்தாங்க. ஆனால் தற்போதைய நிலையில வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு டெல்லிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாடுல 20+ என்டிஏ கூட்டணி தாண்டுமா அப்படிங்கிற நிலையில தான் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக 27 தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்காங்க. இந்த 27 தொகுதியில பாஜக வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவது கூட இயலாத காரியம். இதற்கான காரணமாக இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அங்க கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியாக இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சிகள் நேரடியாக திமுக மோதிய தொகுதிகளை கடந்து கூட்டணி கட்சிகள் மோதிய தொகுதிகள் எல்லாமே 90% தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடிவிடும். அதே போலதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கூட பல பேர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போறாங்க. அந்த முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள்ல ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. அதை கடந்து கூட்டணியில இருக்கக்கூடியவங்க போட்டியிட்ட தொகுதிகள், அதே போல வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற அடிப்படையில போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே வந்து ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு அப்படிங்கிற நிலையில இந்த தொகுதிகள்ல வந்து அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தாவேக அப்படிங்கிற நிலையில தான் அரசியல் களம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில தான் டெல்லி பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகிறது. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக தலைவராக இருக்கட்டும், இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முன்னணி பாஜக தலைவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே ஏன் இந்த அளவுக்கு பொய்த்து போயிருக்கிறது? தவறான ரிப்போர்ட்டுகளை கொடுத்திருக்காங்களா? என்டிஏ உடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் ஏன் முரண்பட்டதாக இருக்கிறது? காரணம் என்ன அப்படின்னா கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில ஒரு 10-20 தொகுதிகள் வேண்டுமென்றால் டிஃபரன்சியேட் ஆகலாம். ஆனால் ஒரு அதல பாதாளத்துக்கு விழக்கூடிய அளவுல இருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டெல்லி பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்டுகள் வந்து எக்ஸிட் போலிங்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 29ஆம் தேதி எக்ஸிட் போலிங்குக்காக ஏற்கனவே சர்வேக்கள் நடத்திய கம்பெனிகள் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலிங்குக்கான ரிப்போர்ட்டுகளை ரெடி பண்ணி கையில வச்சுக்கிட்டே இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுடைய 2வது கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு 29ஆம் தேதி மாலை வேளையில எக்ஸிட் போலிங் வெளிவர இருக்கிறது. இந்த மீடியாக்கள்ல வெளிவர இருக்கக்கூடிய எக்ஸிட் போலிங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிட் போலிங்களும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு 25-30 ஒரு பிரபலமான மீடியாவை பொறுத்த வரைக்கும் 38% வரைக்கும் போட்டிருப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இதுதான் டெல்லி பாஜக மட்டத்துல பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. அப்போ தமிழகத்துல என்டிஏ கூட்டணி திமுகவை வீழ்த்த போவது கிடையாது. அதே நேரத்துல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இடையிலான ஒரு தேர்தல். இந்த தேர்தல்ல டிவிகே வந்து பெரிய அளவுல ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். விஸ்வரூபம் அப்படின்னா ஆட்சி கட்டலில் அமரக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 60-70 தொகுதிகளை அசால்ட்டா அடிச்சு வெற்றி பெற்றுருவாங்க. அதை கடந்து ஒரு 60-70 தொகுதிகள்ல வந்து ஒரு இழுபறியான நிலையில ஒரு நெக் மூவ்மெண்ட்ல பெரிய கடினமாக போட்டி நடக்கும். இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கடினமான ஒரு நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள், அதாவது யார் வெற்றி பெற போறாங்க அப்படி தெரியாமல் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் தாவேகாவுடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா வந்து டபுள் டிஜிட் அல்லது ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கிற நிலையில தான் களத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. சோ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணை ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் டெல்லியில பெரிய அளவுல போகக்கூடிய இந்த தாக்க பொறுத்த வரைக்கும் டெல்லி பாஜகவுல ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜயை என்டிஏ அலையன்ஸுக்கு கொண்டு வராமல் விட்டது நாம செய்த தவறாக இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் இல்லாவிட்டாலும் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, 200 தொகுதியில வெற்றி பெறுவோம், திமுக வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதிகள் தவறான வழியில சென்றிருக்கிறது. நாம தவறு செய்து விட்டோமா அப்படிங்கிற நிலையிலையும் டெல்லி பாஜக மட்டத்துல அதிர்வலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான கடினமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் தமிழகம் ரெண்டுலையுமே வந்து பாஜக பின்னடைவை சந்தித்தால், குறிப்பாக தமிழகத்துல, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல கூட எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில பாஜக இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் ஆட்சியில இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. பல்வேறு தலைவர்கள் தமிழகம் வந்தாங்க, பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. ஆனாலும் எந்த விதமான பலனும் கொடுக்கல. அதாவது திராவிடத்திற்கு எதிராக தமிழ்நாட்டுல நார்த்ல இருந்து வரக்கூடிய சக்திகள் காலூன்ற முடியாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிய அளவுல எடுத்திருந்தாங்க. அதாவது பாஜகவுக்கு இடம் இல்லை, அதாவது நமக்கு எதிரானது, திராவிடத்திற்கு எதிரானது பாஜக அப்படிங்கிற பிரச்சாரத்தை கையில எடுத்தாங்க. அதனால பாஜக உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதே திராவிடத்தை, அதாவது தேசிய அளவுல பல்வேறு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவால் திமுகவை, திராவிடத்தை வீழ்த்த முடியாமல் இருக்கும் போது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள்ளாரவே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் திமுகவை சாய்க்கிறது, திமுகவுடைய அஸ்திவாரத்திலேயே கையை வைத்திருக்கிறது, அறிவாலயமே ஆடி போய் இருக்கிறது அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த சூட்சமங்களை கையில எடுத்தாங்க, அவருடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறது, எப்படி இந்த அளவுல அவர் களமாட முடிந்தது அப்படிங்கிற டாக்குகளும் டெல்லியில பெரிய அளவுல பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு. என்கிட்ட பேசிய மீடியா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இதே கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அதாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சியை பிடிச்சார் அப்படின்னா டெல்லியில வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே ஒரு கவுன்சிலர் தொகுதிக்கு ஈக்குவலண்டான தொகுதிகளாகத்தான் இருக்கும். 20,000 25,000 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாநிலத்துல வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு எளிதான காரியம் தான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. சுமார் 8.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, சுமார் 5.25 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலையில நடந்த தேர்தல்ல புதிதாக கட்சி கண்ட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு எப்படி அவரால் முடிந்தது அப்படிங்கிற கேள்விகள் பெரிய அளவுல கேள்விகளாகவே அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களும் முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருப்பது வந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டிருப்பது எழுச்சி அல்ல, இது திராவிடத்திற்கு எதிரான பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சியை மக்கள் ஒரு மௌன புரட்சியாக இருந்து கையாண்டிருக்காங்க. அதாவது இந்த புரட்சி வந்து புரட்சியின் வேகத்துல வந்தால் ஆளும் வர்க்கம் அதை முறியடிச்சிருவாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய செயல்பாடுகளும் தன்னுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மௌன புரட்சியை பெரிய அளவுல கொண்டு செல்லணும் அப்படிங்கிற வேலையில ஈடுபட்டாங்க. இதற்கு தக்க பலன் கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்ப டெல்லியில தெரிவிக்கிறாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் தெரிவிச்ச தகவல்களை பொறுத்த வரைக்கும் எனக்கே ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள், மீடியா பர்சன்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கோணத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில விஜய்க்கு எதிராக விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 10% கீழே தான் வாக்கு கிடைக்கும், ஏன் நாம் தமிழரை விட கீழே ஒரு அதல பாதாளத்துலதான் தமிழக வெற்றி கழகம் செல்லும் அப்படிங்கிற நிலையில மீடியாக்கள்ல உட்கார்ந்து வாய்கிழிய பேசியவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவுக்கு பிந்திய நிலையில விஜய் அவர்களுக்கு 15% கிடைக்கும், 18 கிடைக்கும், 20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சுக்களை முழுவதுமாக அது நாரவாய் இது நல்லவாய் அப்படிங்கிற நிலையில பேச்சுக்களை மாற்றி பேச துவங்கி இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் டெல்லியில இருக்கக்கூடிய ஜெர்னலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து 30+ அப்படிங்கிற சதவீதத்தை தாண்டும், 30க்கு மேல % செல்லும், விஜய் அவர்களை வந்து மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் கூட களத்துல இருக்கிறது. இதற்கான காரணம் மக்கள் மத்தியில ஏற்பட்ட மௌன புரட்சி. இந்த புரட்சியின் மூலமாக திமுகவுடைய அஸ்திவாரத்தில் விஜய் கை வைத்திருக்கிறார், அதிமுகவுடைய அஸ்திவாரத்தில் கை வைத்திருக்கிறார், காங்கிரசுடைய அஸ்திவாரத்துல கை வச்சிருக்காங்க, பாஜகவுடைய அஸ்திவாரத்துல கை வச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்துல பாரம்பரிய ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லி நீண்ட நெடிய காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கையாண்டு கொண்டிருந்த தங்களுடைய வாக்கு வங்கிகள்ல வந்து விஜய் கை வைத்து விட்டார். இனி வந்து விஜய்க்கு எதிராக, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இந்த திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அஸ்திவாரத்தை சரி கட்டுவதற்கே பல ஆண்டுகள் ஆகும். அதாவது 5-10 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு புதிய வாக்காளர்கள், அதாவது திமுக, அதிமுக பாரம்பரிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களே தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் எனக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவே இருந்தது. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழகத்திற்கும் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாகவே இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல தேர்தல் களத்துல விஜய் சுனாமி அடிச்சதாக நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். தமிழகத்துல மட்டுமல்ல, டெல்லியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அலை வந்து பெரிய அளவுல அடிச்சுக்கிட்டே இருக்கு. மீடியாக்கள் எல்லாமே விஜயத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கடந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் எல்லாமே வந்து தமிழக அரசியல் களம் குறித்த பார்வையை தான் செலுத்தி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வாக்கு சதவீதம் தமிழகத்துல அதிகமானது, விஜய் அவர்கள் வந்து 30-35% மேல செல்ல போகிறார் அப்படிங்கிற மீடியாக்களுடைய பார்வை. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே தமிழகம் நோக்கி பார்வையை செலுத்தி இருக்கின்றன. அனைத்து கட்சிகளுடைய பார்வையும் கழுகு பார்வையாக தமிழகத்துல படிந்திருக்கிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள், டெல்லியில இருக்கக்கூடிய கட்சிகள், நேஷனல் கட்சிகள் கூட எப்படி தமிழ்நாட்டுல இப்படி ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக
குறுகிய காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட விஜயால் எப்படி செயல்பட முடிந்தது அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆந்திர அரசியல்ல சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தோம். ஆனா சிரஞ்சீவிக்கு வந்து கூட்டம் பெரிய அளவுல கூடி இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குகளாக சிரஞ்சீவிக்கு மாறல. அப்ப சிரஞ்சீவி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல ஜொலிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சார காலத்துல திமுக, அதிமுக போன்ற எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவியை தான் எடுத்துக்காட்டுக்கு முன்வைத்து பிரச்சாரத்துக்கு எதிராக பேசுறாங்க. விஜய் அவர்களுக்கு கூட்டம் பெரிய அளவுல கூடும், ஆனால் இந்த கூட்டம் வாக்குகளாக மாறாது. விசிலடிச்சாங் குஞ்சுகள் தான் விஜய் பின்னாடி இருக்காங்க. வாக்குகளே இல்லாத 18 வயதுக்கு குறைவானவர்கள் தான் பெருமளவுல விஜய்க்கு இருக்காங்க. 18 வயதுக்கு குறைஞ்சான சிறுவர்கள் சிறுமிகளை வைத்து விஜய் அரசியல் களத்துல ஜெயிக்க முடியாது, செல்லா காசாகத்தான் செல்வார் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் பிரச்சாரத்துல குறிப்பாக திமுக பெரிய அளவுல முன்வைத்த மிக மிக முக்கியமான கருத்துக்கள் தான் முதன்மையான கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் யார் என்பதை இந்த தேர்தல்ல வந்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிக்கு குறிப்பாக திமுகவுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து விசிலடிச்சான் குஞ்சுகள் மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவுடைய தூண்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளாக இருக்கக்கூடிய நாங்க தான் நாளைக்கு இந்தியாவை கட்டி எழுப்ப போறோம். இளைஞர்கள் பலம் எந்த நாட்டுல அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுதான் ஒரு ஸ்திரமான நம்பிக்கை உள்ள வீரம் செறிந்த நாடாக இருக்கும். அந்த அடிப்படையில வந்து இளைஞர்கள் கையில தான் எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு புரட்சியையே தமிழ்நாட்டுல செய்திருக்காங்க. இந்த நிகழ்வை தான் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், என்ன காரணத்துக்காக இளைய சமுதாயத்தை நம்ம பக்கம் எடுக்க முடியல? நம்ம கட்சியில அப்போ முதியவர்கள் தான் அதிக அளவுல இருக்கிறார்களா? இந்த முதியவர்கள் வந்து இன்றைய ஜெனரேஷனை தங்கள் பக்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சியெல்லாம் கோட்டை விட்டு விட்டார்கள், ஃபெயில் ஆகி இருக்காங்க. சோ அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் புதிய தலைமுறையினரை கவரக்கூடிய வகையில ஆட்சியை எடுத்து சென்றால் தான் அந்த கட்சி நீண்ட நெடிய காலத்துக்கு உயிரோடு உயிர்ப்போடு இருக்கும். அதே நேரத்துல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய மனநிலை புரியாமல், இளைஞர்களுடைய செயல்பாடுகள் தெரியாமல், புதிய டெக்னாலஜிகள் புரியாமல் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய காலம் களத்துல நிற்க முடியாது. குறிப்பிட்ட காலத்துல அந்த கட்சிகள் காலாவதியாகக்கூடிய நிலைக்கு செல்லும். இது போன்ற ஒரு நிகழ்வை உணர்த்தக்கூடிய வகையில தான் தமிழ்நாட்டுல இந்த இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல ஒரு புரட்சியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த புரட்சி தான் திமுகவுடைய அஸ்திவாரம், அதிமுகவுடைய அஸ்திவாரம். அதிமுக அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே அதிமுகவோட அஸ்திவாரம் வந்து சாய்ந்து விட்டது. இப்போ திமுக தான். திமுகவுடைய அஸ்திவாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் பெருமளவுல சாய்க்க போறது. அதற்கான நிலையில தான் இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எக்ஸிட் போலுங்களும் பல நிறுவனங்கள் தயார் நிலையில வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164